பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூயாவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழைப்பு மிகவும் பெரியது மாத்திரமல்ல, அது மாறாததும் கூட என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் கர்த்தரது அழைப்பிற்கும் ஊழியத்திற்கும் நாம் தகுதி உள்ளவர்கள் தானா என்று நாம் திகைத்து கொண்டிருக்கிற வேளையிலே வித்தியாசமான வகையில் நாம் தெரியாத புதிய ஊழியங்களையும் நினையாத ஊழியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்தும்படி சொல்லுவார். அது மட்டுமல்லாமல் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி அவர் கொடுத்த ஊழியத்தை நாம் பயத்தோடு செய்யும்போது நம்ம இன்னும் அதிகமாக பலப்படுத்தி அவர் தீர்மானித்திருக்கிறபடி அதை செய்வதற்குண்டான கிருபைகளையும் நமக்கு தந்தருள்வார். இது நம்முடைய கண்களுக்கு இந்த நடத்துதல் மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். இப்படியாக நாங்கள் நினையாத நேரத்தில் ஒரு சபை பொறுப்பை எப்படி எங்களிடம் அதை கர்த்தர் கொடுத்து அதை நடத்த கிருபை செய்து என்னுடைய மகன் மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் இன்றைய வரையிலே அந்த ஊழியத்தை எவ்வளவு நேர்த்தியாய் செய்து வருகிறார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமயம் நான் ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படியாக மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்ட போது அங்கே இருந்த ஒரு போதகர், எலியா வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகருக்காக ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் அவருடைய நாட்கள் முடிந்து விட்டது, சீக்கிரமாக அவர் தன்னுடைய பொறுப்பைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று பேசின போது அந்த குடும்பத்தார் பயந்தாங்க. ஏனென்றால் அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் இன்னும் 5 வருடங்களுக்கு அவர் ஜீவனோடு இருப்பார், பயப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கிற நேரத்திலே நான் போய் 5 நாளைக்குள்ளாக அவருடைய காரியங்கள் முடிய போகிறது என்று சொன்னபோது அவங்க பயந்தாங்க. ஆனால் சொன்னவர் ஆண்டவராக இருக்கிறது. அதனாலே சொன்ன
சொன்ன பிரகாரமாக அதே மாதிரி அந்த ஒரு வாரத்திற்குள்ளாக அவர் கர்த்தருக்குள் மரித்து அந்த நாளிலே அந்த சபை பொறுப்பு திடீரென்று நாங்கள் நினையாத நேரத்தில் அந்த ராயபுரம் என்ற பகுதியில் நடைபெறுகிற ஒரு சபை பொறுப்பு எங்கள் கைக்கு வந்தது. நான் 2 வாரங்கள் தான் அந்த சபை நடத்தினேன். எனக்கு மற்ற வேலைகள் இருந்ததினாலே என்னுடைய மகளிடத்திலே அந்த சபையினுடைய பொறுப்பை நான் கொடுத்து அந்த நாட்கள் அப்போ நீ நடத்துப்பா என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு 2 ஆண்டுகள் அவங்க தயாராகிற வரையிலே அந்த சகோதர குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தயாராகிற வரையிலே நமக்கு இந்த பொறுப்பை கொடுப்பாரோ என்னவோ தெரியல என்று சொல்லி என்னுடைய மகனுடைய கரங்களிலே அந்த பொறுப்பை அவனுக்கு நான் கொடுத்தேன். என்னுடைய மகனும் மகனுடைய மனைவி தான் மருமகளும் என்னுடைய பேரப்பிள்ளை எல்லாருமா சேர்ந்து அந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய இந்த 7 ஆண்டுகளாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். நாம் சில நேரங்களில் நாம் நினைப்போம், அதாவது இது நம்முடைய ஊழியம் தானா? எந்த ஊழியமாக இருந்தாலும் எல்லாம் கர்த்தருடைய ஊழியமாக இருக்கிறதினாலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் எந்த நோக்கத்தோடு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின்படி, அதாவது நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவர் நமக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்குண்டான பலத்தை கொடுக்கும் பொழுது அந்த உண்மையை நம்பி நாம் செய்யும்போது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்படியாக கடந்த 7 ஆண்டுகளில் நாம் தெய்வ கிருபையினாலே என்னுடைய மகன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மற்ற நேரங்களிலும் அந்த ஊழியத்திற்கு போய் அந்த சபையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக அப்படி நடத்துகிற வேளையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், பாடுகள் வந்தபோதும் அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்து இந்த நாட்களிலே இந்த சிறுவர் ஊழியத்தை இப்படி எல்லா இடங்களிலும் நடக்கிற இந்த சிறுவர் வேதாக விழாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியத்தையும் அந்த இடத்திலே செய்ய கர்த்தர் கிருபை செய்து வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு எந்த நேரத்தில் என்ன ஊழியத்தை கொடுப்பார் நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்று நாம் அதை சாதாரணமாக விட்டு விடாதபடி நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, என்ன தேவன் உண்மை உள்ளவர், அவருடைய ஊழியம் உண்மையான ஒரு ஊழியம். அதை நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யும் போது மென்மேலும் அந்த ஊழியத்தை செய்வதற்குண்டான காரியத்தையும் அவர் குறித்திருக்கிற அந்த நாள் வரை அதை செய்வதற்குண்டான கிருபைகளையும் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இந்த நன்மையான சாட்சிக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நினையாத நேரத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்தை நீரே பேசி அந்த நாளிலே அந்த சபையினுடைய பொறுப்பு எங்கள் கையிலே வரும்படியாகவும் இப்பொழுது கடந்த 8 வருடங்களாக அந்த ஊழியத்தை செய்யும்படியான கர்த்தாவே அப்பா பொறுப்பை எங்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய மகன் மூலமாக அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நீர் தந்ததற்காய் மக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்ய பணி உண்மை உள்ள ராஜ்யத்தின் பணி என்பதை புரிந்து கொண்டு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. சுத்தம் நிறைவேறட்டும். இந்த சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியங்களை உண்மையாய் செய்ய, பரிசுத்தமாய் செய்ய, உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.